ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி பாகம் 2ல் ப்ளவுஸோட முன் தட்டு எப்படி ஃப்ரண்ட் தட்டு எப்படி வெட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். பாகம் ஃபஸ்ட்டில் பேக் தட்டு வெட்டினோம் இல்லையா, அதே பேக் தட்டை வச்சு தான் அளவு எடுத்து வெட்ட போகிறோம். இது கிராஸ் கட்டிங் போட்டிருக்கேன். நேர் கட்டிங்னா இந்த பேக் தட்டை இப்படி நேராகவே போடணும். இந்த ஓப்பன் இல்லாத சைடு இருக்குதுல்ல, இந்த சைடில் இப்படி போடணும். இது கிராஸ் கட்டிங்னா இப்படி கிராஸாக போடணும். இவ்வளோ தான் இந்த கிராஸ் கட்டிங்னா என்னன்றது அர்த்தமே. இந்த மாதிரி இந்த துணியில் இந்த தட்டு கிராஸாக இருக்கா அப்படின்றத மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், ப்ளவுஸ் நல்லா அமைப்பாக வரும். இந்த பேக் தட்டோட கழுத்து சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடில் அளவு ப்ளவுஸோட இந்த பட்டி பீஸ் எடுத்துக்கலாம். முன் தட்டு ஃப்ரண்ட் தட்டோட பட்டி பீஸை கையில் எடுத்துகிட்டு இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஷோல்டரையை இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த அடியில் பேக் தட்டு லைனிங் போட்டிருக்கோம்ல, அதுக்கு நேராக இந்த ஷோல்டரை இந்த இதுக்கு நேராக கரெக்டாக வச்சுட்டு இதையும் இப்படி வச்சுக்கலாம். இந்த பேக் தட்டுக்கு நேராக இந்த பட்டி பீஸை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது பார்த்திங்களா, இந்த பேக் தட்டுக்கு நேராக இந்த பட்டி பீஸை இப்படி கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க்கு, இந்த இடத்துல ஒரு மார்க், இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டிருக்கோமா, அடுத்து இந்த இடத்துல இந்த மாதிரி போடணும். வி மாதிரி இந்த வெட்டி இருக்குல்ல, அது வெட்டினதுக்கு இப்படி இதோ இந்த மாதிரி போட்டோம்னா கரெக்டாக வரும். அப்புறம் இந்த ஃப்ரண்ட் வளைவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வளைவுக்கிட்ட ஒவ்வொரு மார்க் மட்டும் இந்த பேக் தட்டுக்கு எப்படி மார்க் போட்டோம் அந்த மாதிரி ஒரே ஒரு மார்க் மட்டும் அங்கே போட்டுட்டிங்கன்னா அதுக்கு நேராக நம்ம அப்படியே வளைச்சிக்கலாம். அடுத்தது இந்த பட்டி, இந்த பட்டி இங்கே இருக்குதா, இந்த பட்டிக்கு அளவானது தையல் இங்கே இருக்குது. இதுக்கு நேராக இந்த இடத்துல தையலுக்கு விட்டுருக்கோம். இன்னொன்று என்னென்னா, இந்த டாட் பிடிச்சிருக்கோம்ல, இந்த டாட்டுக்கும் நம்ம இந்த இடத்துல தான் விடணும். அதனால் இன்னும் கொஞ்சம் இதில் ஒரு 1/4 இன்ச்சு, இதில் ஒரு 1/4 இன்ச்சு இந்த அளவுக்கு மார்க் போட்டுக்கலாம். இப்போ மார்க் போட்டதுலேயே இதை அப்படியே வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இவ்வளோதான், வெரி சிம்பிள். அந்த அளவு ப்ளவுஸை மட்டும் இந்த ஷோல்டருக்கும் பேக் தட்டுக்கு அந்த பட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும், குழப்பமே வேணாம். அடுத்தது இது ஃபுல்லாக வரைஞ்சிக்கலாம். இது பார்த்திங்களா, இதே மாதிரி ஃபுல்லாக இப்படி வரைஞ்சி எடுத்துக்கலாம். இங்கே அளவு எடுக்கணும். இந்த இடத்துல ப்ளவுஸோட சைடு பகுதி எடுத்து அளவு எடுக்கணும். பார்த்திங்களா, அந்த சைடில் இது ஃப்ரண்ட் சைடு, ஃப்ரண்ட் பட்டி பீஸ் இங்கே இருக்குது பார்த்திங்களா, இதுலேயே சைடு, இந்த சைடில் இப்படி மடக்கி போட்டிருக்கேன். இந்த தையலுக்கு பேக் தட்டில் தையலுக்கு விட்டுருப்போம்ல, அது இந்த இடம், இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். அளவு வச்சுட்டு அடுத்து இங்கேயும் ஒரு மார்க் போட்டுக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு அடையாளம் தெரியும். இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுட்டு இதுலேருந்து இங்கே கீழே இடுப்புக்கிட்ட இந்த இடத்துல தையலுக்கு, இந்த இடத்துல இது தையல் போட்டிருக்கிற இடம், இந்த இடத்துல தையலுக்கு எக்ஸ்ட்ரா இந்த பட்டி பீஸ் விட்ருக்காங்கள, அதுக்கு இந்த இடத்துல இப்படி விட்டுக்கலாம். இப்போ லைனிங்கில் மட்டும் போட்டிங்கன்னா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பிரும். லைனிங்கில் பாதி மார்க்கும் இங்கே கீழே அடியில் ஃப்ரண்ட் தட்டு, இதுதான் இந்த துணி தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் தட்டு. இதில் ஒரு மார்க் போட்டுட்டு இங்கேயும் அதே மாதிரி தான் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் குழம்பிரும். இது தையல்கிட்ட இருக்கிற இடம், இது கரெக்டான அளவு. இது எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடுவோம்ல துணி, அதுக்கு இதுக்கு நேராக இப்படி ஒரு மார்க் போட்டுக்கலாம். நேராக கோடு போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் தட்டுக்கு இந்த டாட் பிடிப்போம்ல, இந்த டாட் பிடிக்கிறதுக்கு இப்படி அளவு எடுத்துக்கலாம். இந்த அளவு எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கு எப்படின்னா, இந்த ஷோல்டர், இது ஷோல்டர் பார்த்துக்கோங்க. இந்த ஷோல்டருக்கிட்ட சென்டரில் ஒரு மார்க்கு, சும்மா ஒரு அடையாளத்துக்கு ஒரு மார்க் போட்டுட்டு இதிலேருந்து நேராக வந்தால் இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துலேருந்து இப்படி நேராக வந்தோம்னா
அந்த ஷோல்டர் சென்ட்ரு இதுக்கு நேராக அப்படி வந்து இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டிருக்கோம். இப்போ இந்த பேக் தட்டை நம்ம எடுத்துடலாம், தனியாக எடுத்துடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இங்கே மார்க் போட்டிருக்கோம்ல, இதை அப்படியே இந்த தட்டை தூக்கி விட்டுட்டு, சாரி மொதையே நான் எடுத்துட்டேன், வச்ச மாதிரியே வச்சுட்டேன். இந்த பேக் தட்டை தூக்கிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுப்போம். அப்படி இந்த இடத்துல மார்க் இருக்குது, அதுக்கு நேராக இந்த இடத்துல ஒரு மார்க்கு இப்படி போட்டுக்கும். இப்போ இந்த இடத்துல மார்க் போட்டிருக்குமா, இது வந்து அப்போ 3 புள்ளி வச்சோம்ல அந்த இடம் பட்டி பீஸ்கிட்ட. இதை வந்து இப்படி அவ்வளோதான். இதுக்கு நேராக இதுக்கு நேராக அப்படியே மார்க் போட்டுடலாம். இந்த மாதிரி மார்க் போட்டுட்டு இந்த ஹாம்கோல் வளைவு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்னா இங்கேருந்தே கொஞ்சம் கீழே இறக்கிக்கும். அப்போ தான் வந்து ஹாம்கோல்கிட்ட கை லூஸ் வராமல் இருக்கும், சுருக்கம் வராமல் இருக்கும். அதுக்காண்டி தான் இப்படி எடுத்துகிட்டு இதுக்கு நேரம் நம்மளுக்கு தையல் சைடுக்கு நேராக வந்துடும். இந்த இடத்துல வந்து இப்படி ஜாயின் பண்ணி விட்டுரும். இந்த அளவுக்கு இப்படி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வெட்டி எடுத்துடலாம். அடுத்து பட்டி பீஸும் வெட்டிடலாம் கையோட. பட்டி பீஸுக்கு வந்து நம்ம பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டுலாம் வெட்டினோம்ல, அதில் வந்து சைடில் துணி இவ்வளோ துணி மிச்சமாகும், அதில் வெட்டிக்கலாம். சிங்கிள் தட்டு டபுள் தட்டு மட்டும் போட்டு வெட்டிக்கலாம். வெட்டிட்டு மிச்ச துணி இருக்கிறத வச்சு நம்ம அதுக்கு மேலேயே போட்டு அப்படியே அளவு பண்ணி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி பட்டி துணி இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து தையலுக்கு இவ்வளோ இடம் இருக்கட்டும், தையலுக்கு இவ்வளோ இடம் இருக்கட்டும். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த இடத்துல இது வந்து தையலுக்கு, இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்ல துணி சைடில், அதுக்கு. அடுத்தது சைடில் பட்டி துணி வருதுல்ல, பட்டினா பின்னு, ஜாக்கெட் பின் போடுவோம்ல அந்த இடத்துல, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த இடத்துல இது வந்து தையலுக்கு, இது தையலுக்கு நேராக இப்படி மேலே இப்படி எடுத்துட்டு இந்த சென்டரை வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணி பிடிச்சிட்டு இதுக்கு கீழே ப்ளவுஸை தூக்கிட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் போடணும். இப்போ இந்த இடத்துல 2 மார்க் போட்டிருக்கோம்ல, ஒன்று வந்து தையலுக்கு, ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா துணி விடுறதுக்கு. இது சிம்பிள். இதுக்கு நேராக இப்படி இங்கேருந்து இப்படி ஆரம்பித்து இங்கே கொண்டு வந்து இப்படி ஒரு கோடு போட்டோம்னா வெட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், பட்டி வெட்டியாச்சு. இது ஃப்ரண்ட் தட்டு, பேக் தட்டு வெட்டியாச்சு. இனி கை வெட்டுறது வந்து 3ஆம் பாகத்தில் பார்க்கலாம். 2வது பாகம் வேலை முடிஞ்சிச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். பாய்.